மேடு வட பெரும்பாகம் விளாங்காடுபாகம் கோசப்பூர் புழல் உள்பட 32 ஊர்களை சார்ந்த பலருக்கும் இந்த செல்லியம்மனே குலதெய்வமாக தங்கள் குடும்பத்தில் எந்தவித சுபகாரியங்களுக்கும் அவளுக்கு பொங்கல் வைத்த பின்னரே தொடங்குவதாக வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த 32 ஊரில் இருக்கிற மக்களுக்கும் இந்த செல்லியம்மனே குலதெய்வமாக விளங்குகிறார். எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்க. ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தில் ஒரு நாள் செல்லியம்மனுக்கு திருவிழா விமர்சையாக நடைபெறும். அன்று காலை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமும் ஆராதனையும், அதைத் தொடர்ந்து ஊர் மக்கள் பொங்கல் வைத்தும் அம்பாளை வழிபடுவர். காலை 9 மணி அளவில் தாய் வீடான மஞ்சப்பாக்கம் எல்லையம்மன் ஆலயத்திலிருந்து மேலதாளம் முழங்க சீர்வரிசை பொருட்கள் வந்து சேரும். பிறகு அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நடைபெறும். அன்று மாலை 6 மணிக்கு அம்மனுக்கு கும்பம் படைத்து பூஜைகளும், அது முடிந்ததும் அன்னதானமும் விழாவும் இனிதே நிறைவேறும். அக்காலத்தில் நடந்த திருவிழாவின் போது கோவிலில் இருந்த செல்லியம்மன் புறப்பட்டு ஊர் சுற்றி வருவது, அலங்காரம் ஆராதனை முடிந்த மீண்டும் கோயிலுக்கு திரும்ப 1 மாத காலமும் என்பதை ஊர் பெரியவர்கள் சொல்லும்போது கிராம தேவதைகள் மேல் அவர்களுக்கு வைத்திருந்த பக்தியும் பாசமும் புரிகிறது. தொடர்ந்து அடுத்த பகுதியில் சந்திப்போம்.